வக்கீல் வீட்டுல உட்கார வச்சு அவசர அவசரமா முடிவெடுக்க வச்சிட்டாங்க. இல்லைன்னா 25 லட்சம் வாங்காம நான் விட்டுருக்கவே மாட்டேன். டேய் அறிவு இருக்கா உனக்கு? சோறு தானே திங்கிறா? டேய் சோறு தானே திங்கிறா? அறிவு இல்ல உனக்கு? தெம்பு இல்ல? மாடவன் உடம்பு வளர்த்திருக்கிய, உனக்கு இது இல்ல. அவன் காரை விக்கட்டும், வீட்டை விக்கட்டும், ஏன் நடுத்தருவு கூட வந்துட்டு போட்டோம். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. இதுக்கப்புறமா நான் விட போறது இல்ல. இனிமே ரோட்ல அவன் எப்படி வண்டி ஓட்டுறான் நான் பாக்குறேன். எனக்கு எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் வரேன். பெத்த அப்ப மன நிக்கிற ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. வாங்க. போ, போய் சூடா காஃபி கொண்டு வா. இங்க நான் சொல்ற வேலையை மட்டும் தான் நீ செய்யணும். சொல்றான் பாருங்க, இவனை விடக்கூடாது சார். யாராவது கேட்டாதான் சரி வருவாங்க. கரெக்டு கேட்போம். தேவையில்லாம எனக்கு அட்வைஸ் பண்ற வேலைலாம் வச்சுக்காத. போ. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. என்னம்மா? என்னடி மாப்பிள்ள என்ன சொன்னான்னு கேட்ட அமைதியாவே நிக்கிற? ஏன்னா அழுகுற? அழுதுக்கு இருக்க நீ? அவர் ஏதோ சொல்லலம்மா, பணத்தை வாங்கிக்கிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்குதான் நீ பிளான் பண்ற. ஓம் புருஷனும் அதை வாங்கி இருக்காரு. அப்படி அவசரமா அந்த பணத்தை வாங்கி என்னடி பண்ண போறாரு? காசு நீ எப்ப காசா கேட்கிற? சரிண்ணே, காசு வேணாம், கூகுள் பே பண்ணி விடுங்க. கூகுள் பேல மட்டும் காசு வேற என்ன வருது? அவர் அம்மா இறந்தது கஷ்டம்தான், அதை இந்த பணத்தால சரி பண்ண முடியுமா? இதெல்லாம் அவர் யோசிக்க வேணாமா? இதுக்குதான் எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிக பேச்ச கேட்கணும். புரியுதாப்ப? அதோட விட்டுறேன். அவருக்கு தேவை பணம் இல்ல, என் புருஷன் மேல கோவத்தை காட்டணும், அதை காட்டிட்டாரு. கோவத்துல நீங்க எதுவும் காத்த புடிங்கி விட்டுறலையா? ஆமா, நான் தான் புடிங்கி விட்டேன். வெறுப்புல புடிங்கி விட்டேன். கடுப்பா இருந்தது. இதோட போகட்டும். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. சீதாவும் நிம்மதியா இருப்பா. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.